இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிபி யூஎஸ்டின்னு சொல்லுங்களேன். ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே, இது வந்து டைம், இது ப்ரைஸ் அண்ட் டைம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இப்படி போகுது, சில நேரம் இப்படி போகுது, அப்புறம் இப்படி வருது, அப்புறம் இப்படி போகுது. ரைட்? ஸோ இந்த ப்ரைஸ் என்னத்துக்காக இப்படி மூவ் பண்ணுது, என்னத்துக்காக இப்படி மூவ் பண்ணுது, என்னத்துக்காக இப்படி மூவ் பண்ணுது, என்னத்துக்காக இப்படி மூவ் பண்றது? ஸோ இது வந்து அனாலிசிஸ். இந்த ப்ரைஸை நாங்கள் வந்து பார்த்து அனலைஸ் பண்றோம். என்னத்துக்காக இந்த ப்ரைஸ் இப்படி மூவ் பண்ணுது, என்னத்துக்காக இப்படி ப்ரைஸ் மூவ் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு வகைகள் இருக்கு. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இப்போ பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஏன் நாங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஜிபிபி யூஎஸ்டியை ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அப்படின்னா கிரேட் பிரிட்டன் பவுண்ட், யூஎஸ் டாலர் இந்த ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ இங்கே என்ன ப்ரைஸ் காட்டும், இந்த ஜிபிபி ஒன்று வாங்குறதுக்கு எவ்வளோ டாலர் பே பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ப்ரைஸ் காட்டும். ரைட் now it's at 1.267 or something. 267 or something. ஸோ இது வாங்குறது எவ்வளோன்னு வரணும். இப்போ இந்த ப்ரைஸ் எப்படி டிட்டர்மின் ஆகுது, ரைட்? ஃபண்டமெண்டலாக எப்படி டிட்டர்மின் ஆகுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஓகே, அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஸோ we have 40 minutes. Let's try to finish it within 40 minutes. So we have, first of all, யாரெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ள அடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் கட்சின்னு இருக்கு. கன்சர்வேட்டிவ் லிபரல் அப்படின்னு இருக்கு. லிபரல் or லேபர் பார்ட்டி, ஐ திங்க் லேபர் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் அண்ட் லேபர் பார்ட்டி. கன்சர்வேட்டிவோட நோக்கம் எப்படின்னா they give more prominent to rich people. அப்படின்னா corporations, big people, so they give lot of tax cuts. So இப்போ corporation வந்து 20% pay பண்ணணும்னா, okay, if they come up with some regulations inside, they can have like 15% tax cut or 5% tax cut, whatever. So more favorable to rich people. Labor Party பார்த்தீங்கன்னா more favorable to middle class people, poor people. So they will do a lot of arrangements, they will do subsidies, they will do a lot of things. So இப்படியான policies நிறைய இருக்கு. For example, இப்போ government, USA ஓட government பார்த்தீங்கன்னா right now Democrats are ruling. Joe Biden, Democrats. அங்க இன்னொன்று இருக்கு Republican. Right? So Republican was last electionல இருந்தவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப். ரைட்? திரும்ப வார்த்தை கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இவங்களோட என்ன நோக்கம், இவங்க வித்தியாசமான நோக்கம், ரிப்பப்ளிகன்ஸ் வித்தியாசமான. ஸோ ரிப்பப்ளிகன் என்னை பொறுத்தவரை நான் அனலைஸ் பண்ணதுக்கு they act more like a conservative. Democrats, they act more like a liberal. So things like that. நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கவர்மெண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து கண்ட்ரிஸ் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஒரு நாட்டில் என்னென்ன ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க வந்து எக்கனாமிக்கலி அதே ஸ்ட்ராங், ரைட்? அதே ஸ்ட்ராங் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் அவங்களோட ட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வந்து உலகம் முழுக்க 20% ட்ரேட் பண்ணுது, அவங்களோட பிஸ்னஸ் உலகம் முழுக்க இருக்கு 20%. மற்றது அவங்க வந்து சைனாவோட பிக் ட்ரேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூகே என்ன செய்யுது, யூகே வந்து யூஓட பெரிய ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹவு ஸ்ட்ராங் ஆர் தே கண்ட்ரிஸ் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்? ஸோ இதெல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீசன்
for market to move up, market to move down, market to move up. There's only two moves, actually three moves, up, down, sideways. Okay, so actually like இப்போ நீங்க சார்ட்டை பார்த்தாலும் ஒரு முடிவுக்கு வரலாம், இதை பார்த்தாலும் ஒரு முடிவுக்கு வரலாம். But for me, I have different opinion. Okay, நான் போக போக அதை சொல்றேன். And then monthly economic report. Monthly economic report na enna report? For example, GDP, gross domestic produce. எவ்வளோ இந்த ஜிடிபில இருந்து தான் கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்து பெர்சன்டேஜ் தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் வந்து மலேசியாவில் 8% ஜிஎஸ்டி. ஸோ $100 8% வந்து $8 கோஸ் டு த கவர்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் 100 பில்லியன் சேல்ஸ்னா ஜிடிபி 100 பில்லியன் வந்திருக்குன்னா இங்கே 8% போகும், 80 பில்லியன் போகும் கவர்மெண்ட்டுக்கு. இந்த 80 பில்லியனை வச்சு தான் அவங்க கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. பில் பண்ணுவாங்க, கொடுக்குறது கொடுப்பாங்க, வாங்குறது வாங்குவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ மற்றது வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கு, சிபிஐ, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. இதெல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ் ஒரு நாட்டோட ஸ்டெபிலிட்டியை முடிவு பண்றதுக்கு. ஓகே, பெஸ்டல் ஃபேக்டர், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், டெக்னாலஜிக்கல், என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து ஓவராலா ஒரு அனாலிசிஸ். பெஸ்டல் ஃபேக்டர், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், டெக்னாலஜிக்கல், என்வாயர்மெண்ட். ஸோ இதெல்லாமே வச்சு தான் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து கிரியேட் ஆகுது. இது வந்து கிளியர் நான் நம்புறேன். பொலிட்டிக்கல்னா உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகள் எடுக்கிற முடிவுகள். எக்கனாமிக் வந்து ஒரு நாட்டோட எக்கனாமிக், அதுல இங்க வந்து ஒரு பிஸ்னஸஸ் எப்படி நடக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புது இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி தான் 2000s பூமிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. சாட் ஜிபிடி, ரொபாட்டிக்ஸ், நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சோஷியல் வந்து நம்ம நாட்டோட சமுதாய வகையான விஷயங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு, சோஷியல் ஒரு நாட்டோட சோஷியல் எப்படி இருக்கு அப்படின்றது. அப்புறம் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 5G, அடுத்தடுத்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். மலேசியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்டார்லிங்க். ஸோ நிறைய ரூரல் ஏரியாவில் வந்து ஸ்டார்லிங்க் சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணி, ஆக்சுவலி ஸ்டார்லிங்க் ஆல்ரெடி இந்த பிளேஸ், ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணி they are moving ahead technologically. Environment pathina, like how good our environment, like are we in the green zone, are we in the red zone, whatever environment zone. So அப்படி என்ற விஷயங்களை வச்சு இன்னொரு நாட்டு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லைக் ஸோ இதெல்லாமே பெஸ்டல் ஃபேக்டர்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் ஏன் ஆட் பண்ணேன்னா, டெஃபினெட்லி யாராவது ஸ்டார்ட் பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா வண்டர்ஃபுல். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சும்மா இந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் அதோட இண்டஸ்ட்ரியை போயிட்டு நீங்கள் கற்றுக்கல. நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு நாட்டோட எக்கனாமி, ஒரு நாட்டோட கரன்சி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி வீக்காக இருக்குது, ஏன் வீக் ஆகுது, ஏன் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றத தான் நீங்கள் கற்றுக்க வந்திருக்கிறீங்க. அது வந்து இன்னைக்கும் நாளைக்கும் செஞ்சுக்கிட்டா அது முடியாது. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட், யூ ஹாவ் டு கோ இன் யூர் டைம். உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும், நிறைய செய்யணும். அப்போ தான் இதுக்குள்ளே வந்து இருக்கிற இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு நான் முன்னுக்கு வைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட் போடணும். அதுக்காகத்தான் சொன்னேன், இது வந்து திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு யுவர் 1000 ஸ்டெப். ஓகே, 1000 லைக் யுவர் ஜேர்னி. ஸோ ப்ளீஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ஜிபிபி பிரிட்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து Canada, United States, or any other currencies like $Australian, United States, New Zealand dollar, United States. So அந்த நாட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து டாலர் ரிசர்ச் பண்ணுங்க, நியூசிலாண்டோட கண்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னு, ரைட்? ஸோ 5th largest gross domestic product, $3.1 trillion 2022. Crude petroleum is the 3rd biggest export product from UK. இவங்க வந்து இந்த க்ரூட் ஆயில் தான் அவங்களோட 3வது பிகஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். அப்படின்னா அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, ரைட்? 80% வந்து சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர்னா ரீட்டைல், அப்படின்னா சர்வீஸாக கொடுக்குறாங்க, ரைட்? ரீட்டைல் செக்டர், financial sector, public sector, business administration, leisure, culture activities, இதெல்லாம் வந்து 80% கவர் ஆகுது, ரைட்? அதுக்கப்புறம் EU அவங்களோட எக்ஸ்போர்ட் பார்ட்னர் for 43.5% in 2019. ஓகே, அவங்களோட லக்ஸரி கார் வேல்யூ 31.6 billion every year they sell. Okay, and financial service accounted for 63.2 billion in 2019. Bank, investment house, lenders, financial companies, real estate brokers, insurance companies, these are one of the biggest industries that UK covers within service industry. So London Stock Exchange open at 4 p.m. Daylight saving time la 3 p.m. Okay. Current political party, conservative. I think conservative, I'm not sure. Okay. United States, avangaloda information 2022 $20.5 trillion. Okay. The US economy, நான் நினைக்கிறேன் 20.5 trillion or 25 trillion, if I'm not mistaken, 20.5 or 25 trillion, something like that. Anyway, they are number 1. Second is China. Sometimes China comes in the first, US goes bottom. US economy represent about 20% of total global output. அப்படின்னா உலகத்தில் நடக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் சேர்த்து 20% அவங்களோட பிஸ்னஸ் இருக்கு. Same like US, UK, 80% service sector, technology, financial service, healthcare, retail. இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹெல்த்கேர்னு சொல்லும்போது ஃபைசர் எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஃபைனான்ஷியல் சர்வீஸ் சொல்லும்போது அவங்களோட பிகஸ்ட் பேங்க்ஸ் லைக் பிளாக் ராக், ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ். டெக்னாலஜின்னு சொல்லும்போது ஆப்பிள், கூகுள் அவங்கெல்லாம் வருவாங்க. More than 1/5 of companies, அப்படின்னா 500 Fortune Global 500 companiesல they are from United States. More than 1/5 of companies on the Fortune 500 from United States. Okay, so they are leading in the biggest companies. 15% manufacturing. The US is the second largest manufacturer in the world and the leader in higher value industries such as automobile, aerospace, machinery, telecommunication and chemicals. Okay, automobiles எடுத்துக்கிட்டீங்கன்னா for example பாக்கி வர மாட்டேங்குது. ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் இருக்கு, இப்போ டெஸ்லா வந்திருக்கு. திங்க் Mustang, Ford, they are one of the biggest automobile industry. Aerospace எடுத்தீங்கன்னா Boeing, அவங்களோட Boeing, right, the biggest aerospace. Machineries எடுத்துக்கிட்டீங்கன்னா they have, I don't know exactly என்ன இதுன்னு. Telecommunication எடுத்துக்கிட்டீங்கன்னா like in terms of like invention, அங்க இருந்து நிறைய வித்தியாசமான விஷயம் ஸ்டார்ட் பண்ணுது. Chemicals, I really don't know what are the chemicals, but they do have a lot of chemicals. New York Stock Exchange opening at 9 p.m. Some days daylight saving time la 8 p.m. Current political rulers, Democrats. So இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மைண்டுக்கு தெரிவிக்கிறது நல்லது. பிகாஸ் உங்களோட பேக்ரவுண்ட் செக் நீங்க செஞ்சிருக்கணும். சும்மா திடீர்னு மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு நீங்க பாக்குறீங்க, நாடா தினா பெரிய ட்ராப் இருக்கு அப்படின்னு.
ஓகே, இங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, ரைட்? இங்க வந்து ஜிடிபி குறைஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஓகே, ஸோ இப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் உங்களோட பேருக்கு நீங்க செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ மூவிங் ஃபார்வர்ட், பெஸ்டல். வாட் இஸ் பெஸ்டல்? பெஸ்டல்னா என்ன அர்த்தம்? ஸோ பி வந்து ரைட், கவர்மெண்ட் பாலிசிஸ், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, கரப்ஷன்ஸ், ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ், டேக்ஸ் பாலிசிஸ், லேபர் லோ, ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே மிகப்பெரிய ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வந்தோடனே ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பில் கேட்ஸ் வந்து இந்த க்ரீன் எனர்ஜியை வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற எமிஷன், CO2 எமிஷன் வந்து ஹையர் லெவலில் போய்கிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங் வந்து ஈவன் 1.1 டிகிரி, ஈவன் 0.2 டிகிரிக்குனாலே உலகத்துக்கே கூடாது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணார் சைனா கூட, அது அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. எக்கனாமிக் க்ரோத், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், interest rates, inflation rates, disposable income, unemployment rates. So இதெல்லாமே information we have to know, right? So for example, interest rate வந்து நீங்க இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, வீடு சொந்தமா வச்சிருப்பீங்க, காடி சொந்தமா வச்சிருப்பீங்க. காடியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப லோ தான், ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஆனால் சில பேரோட வீடோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். சில பேரோட ஃபிக்ஸ்டாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கனடாவில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளான இன்ட்ரெஸ்ட், ஸோ அவங்க சைன் பண்ணும்போது, மோர்கேஜ் சைன் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிளான இதை வச்சுருக்காங்க. இப்போ வந்து they are paying thousands of dollars extra for their mortgage every month. See, COVID timeல அவங்க கொடுத்தாங்க, you want $1,000 every month, I'll give you. There's no interest, zero interest. கோவிட் டைம்ல, கோவிட்லாம் முடிஞ்சு பை கோவிட் ஆக்சுவலி இருக்கு, பட் அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சிச்சு, லாக்டவுன் முடிஞ்சிச்சு, 0% முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 5% வந்திருக்கு. இப்போ நீங்க பே பண்ணுங்க. சி, இங்க வந்து யாருமே முட்டாள் இல்லை. இங்க பெரிய டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாம் they will not give you anything for free. They will not do anything like that, just like that. Oh, they give you. No, nothing like that. இங்க எல்லாமே மனுஷன் ஒரு வேர்வை சிந்தினா தான் கிடைக்குது, ரைட்? ஸோ இது உங்களுக்கு தெரியும், நிறைய இன்டெலிஜென்டான பீப்புள் இருக்கீங்க. I'm just telling for the sake of telling. Okay. அப்புறம் பெஸ்டல் ஃபேக்டரோட population growth rate, age distribution, career attitude, safely emphasis, health consciousness, lifestyle attitude, culture barriers, technology, incentives, level of innovations, automations, R&D activity, technological changes, technological awareness, இதெல்லாம் வந்து இதுக்குள்ள வருது. அப்புறம் environment, weather, climate, environmental policies, climate change, pressure from NGOs. L, discrimination laws, antitrust laws, employment laws, consumer protection laws, copyright and patent laws, health and safety laws. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரு லே அவுட் மாதிரி நாங்கள் பாவிச்சுட்டு அந்த நம்மளோட பிஸ்னஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களோட பிஸ்னஸை பற்றி தெரியாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ரைட். ஸோ இதுதான் நம்மளோட பிளான். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் more information on fundamental analysis. Okay, so CPI na enna? CPI என்றது, ஸோ இப்போ நாட்டில் வந்து கோவிட், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கோவிட் டைமில் நாட்டில் வந்து பிஸ்னஸோட இன்கம் இல்லை. ஸோ கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு,
உங்களுக்கு காசு ஃப்ரீயா கொடுத்துச்சு, 0 இன்ட்ரெஸ்ட்ல, ரைட்? ஸோ இந்த டைம்ல என்ன நடந்துச்சு? கவர்மெண்ட், ஹவு கவர்மெண்ட் கிவ் யூ மணி? தே பிரிண்ட் மணி, ரைட்? ஸோ தே பிரிண்ட் மணி. அப்படின்னா சிஸ்டத்துல நிறைய காசு இருக்கு. ஸோ இதனால இந்த இன்ஃப்ளேஷன் வந்து சிபிஐ அப்படின்னா இந்த விலைவாசிகள் வந்து கூடும், ரைட்? விலைவாசிகள் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 99 போனீங்கன்னா, ஸ்பீட் மார்ட் போயிட்டு நார்மலாக 50 ரிங்கிட் வாங்குற சாமானத்துக்கு பதிலாக இப்போ 100 ரிங்கிட் பே பண்ணுவீங்க. நான் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கேன், ரைட்? நான் 50 ரிங்கிட் பே பண்ணுற சாமான்களுக்கு 100 ரிங்கிட் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்டைம் 70 ரிங்கிட், சம்டைம் 80 ரிங்கிட், அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு 10 to 20%, 30% கூடியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 500 கிராம் ஆங்கர் மில்க், 500 கிராம் ஆங்கர் மில்க் வந்து $18, 18 ரிங்கிட் இருந்துச்சு, 22 ரிங்கிட் போச்சு, 23 ரிங்கிட் போச்சு, 24 ரிங்கிட் போச்சு, இப்போ 27 ரிங்கிட்ல வந்து நிக்குது. எங்க போச்சு? கிழிஞ்சது கதை. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா, ஸோ இப்போ சிஸ்டத்துல காசு இருக்கிறனால வாட் கவர்மெண்ட்ஸ் டூ, இப்போ சிபிஐ கூட்டிகிட்டே போகுது, சிபிஐ ஏறிக்கிட்டே போகுது. இந்த டைம்ல கவர்மெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, தே இம்ப்ளிமெண்ட் திஸ் சிஸ்டம் கால் இன்க்ரீசிங் த இன்ட்ரெஸ்ட். இன்க்ரீசிங் த இன்ட்ரெஸ்ட்னா, இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த சிஸ்டத்துல இருந்து காசு குறையும். அப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் வில் நிக்லெக்ட் டு டேக் லோன்ஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி ஹை. ஓகே, லாட் ஆஃப் பீப்புள் வில் இங்க வந்து நிறைய குறையும் இன்ட்ரெஸ்ட் கூடும்போது. இன்ட்ரெஸ்ட் கூடும்போது இங்க வந்து இன்ஃப்ளேஷனும் குறையும். அதான் இன்ஃப்ளேஷனை வந்து they try to control it 2% every month, every year actually. Year to year, they don't mind inflation should increase, okay, every year, but they don't want to increase like this 10%, 20%, 30%, 40% அப்படின்னு. ஓகே, ஸோ இங்க வந்து இன்னொரு ரீசன் வந்து இங்க இது வந்து காசு சம்பந்தமான இன்ஃப்ளேஷன் கூடுனது. பட் இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட், ரைட்? ஸோ அதுலயும் நமக்கு வந்து ஸோ இங்க வந்து சில ப்ரைஸ் வந்து சிஸ்டத்துல நிறைய காசு இருக்கிறனால கூடுது, சில ப்ரைஸ் வந்து சிஸ்டத்துல வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் இஷ்யூ இருக்கிறனால கூடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நாட்டுக்கு எஃபெக்ட் பண்ணும், ஒரு கரன்சிக்கு எஃபெக்ட் பண்ணும். ஓகே, சிபிஐன்றது. ரெண்டாவது, gross domestic product. ஸோ இதை வந்து நீங்க ப்ரீவியஸான இதில் பார்த்துருப்பீங்க. 5th largest gross domestic product, 3.1 trillion, 1 point GDP, first GDP in the world, 20.5 trillion. So if I'm not mistaken, UK ஓட tax law வந்து somewhere about 20%. இதுவே individual person, they pay up to 50%, 40-50% tax, individuals. But overall business, they pay 20% VAT. US, I think somewhere from 12 above தான் இருக்கும், 12% something above தான் இருக்கும். ஸோ இங்க வந்து இந்த ஜிடிபி குறையிறது கூடுறது மிகப்பெரிய விஷயம். அப்படின்னா கன்செகட்டிவ் எவ்ரி குவார்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியிலேருந்து மார்ச் மட்டும் ஒரு 100 பில்லியன் வருது, 100 ட்ரில்லியன் வருதுங்களேன். இதுவே ஏப்ரல்லேருந்து மே ஜூன் மைனஸ் போயிடுச்சு, மைனஸ் 50 ட்ரில்லியன். ஜூன்லேருந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து மைனஸ் 100 ட்ரில்லியன். இப்படி வந்துச்சுன்னா டெக்னிக்கலி we are going ahead of recessionக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இங்க வந்து ரெசெஷன் ஆக போகுதுன்னா lot of country will get started to plan their moves. ஓகே, அப்புறம் unemployments
ஆக்சுவலி நான் சொல்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ரீஃபாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் டியூ டிலிஜென்ஸ் செய்யணும் இந்த விஷயத்தில். ஓகே, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தானே அதோட க்ரோத் ரேட்டுக்கான இருக்குன்னு அர்த்தம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு க்ரோத் ரேட் இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் அந்த நாட்டில் வந்து பிஸ்னஸஸ் நடக்குது. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுருக்கேன், என்கிட்ட 2 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த 2 பேர் இல்லை அப்படின்னா என்ன கம்பெனிக்கு என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? Something happened to my company, like I'm probably closed down or I'm probably out of business, so I don't want to hire these 2 people அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடும்போது இஸ் நெகட்டிவ் ஃபார் த கரன்சி, குறையும் போது இஸ் குட் ஃபார் த கரன்சி, ரைட்? இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் யூகே, யூஎஸ்ஏ, யூரோப், நேற்று தேர்ஸ்டே தான் வந்துச்சு எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எல்லாமே தே ஆன் ஹோல்ட். யாருமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றலை. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எல்லாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டலை. ஸோ இதை இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு ஸ்டடி. ஓகே, சிலவங்க வந்து சொன்னாங்க இப்படி கூட்டுவோம் அப்படின்னு, ஆனால் கூட்டலை. ஓகே, ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுதோ இன்வெஸ்டர்ஸ் they make big money, right? Because investors, what they do, they invest something and they expect interest back. So big investors யாரு? corporations, banks, big banks. ஸோ அவங்க வந்து மக்களுக்கு கடன் வாங்கும் போது காசு கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். That's how they make money. They make money through interest. ஸோ இங்கே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, ரைட்? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும்போது இன்வெஸ்ட். ஸோ யாரு இந்த கரன்சி ட்ரேடிங்ல பிகஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ்? பேங்க்ஸ், பிக் பேங்க்ஸ், பிக் கார்பரேஷன்ஸ். ஸோ தே ஆர் த ஒன் ஹூஸ் லெண்டிங் மணி டு பீப்புள், ரைட்? ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து Forex ஃபேக்டரின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, Forex ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில் போயிட்டு நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, Forex ஃபேக்டரின்ற பிளாட்ஃபார்மை நீங்கள் எப்படி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனலிஸ்டோட ஸ்லைட் இதோட முடியுது. நான் இங்கே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஆக்சுவலி நான் சொல்லி ஆகணும். நான் பர்சனலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் எவ்வளோத்துக்கு பார்ப்பேன்னா, about 5% to 10% out of my entire trading analysisல. டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி நான் பார்ப்பேன்னா, about 30% to 40%. இது வந்து ஃபண்டமெண்டல், இது வந்து டெக்னிக்கல். மிச்சம் என்னன்னா about 60%. So this is for me. Majority of pro traders concur with me and I concur with them. அப்படின்னா அவங்க ஒத்துக்கிறாங்க, நானும் ஒத்துக்கிறேன் அவங்க கூட. இப்படித்தான் இருக்கு. அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஆன்சர் டு ட்ரேடிங் is not in technical aspects or anything, is within you. But knowing this is important. But knowing your own self is more important than anything else. So நான் வந்து இப்போ Forex ஃபேக்டரியில் போயிட்டு நான் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். Hope I'm clear here, all of this information. Hope I'm clear. Okay.
நான் வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, பட் நியூ கமர்ஸ் இருக்கீங்க, இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் நியூஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் வந்து சிம்பிளாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், இங்கே வந்து விஷயங்கள் இருக்குது, டைம் இருக்குது, டேட் இருக்குது, கரன்சியோட எஃபெக்ட் இருக்குது. இப்போனா இந்த கரன்சிக்கு தான் இந்த நியூஸ், ஈரோக்கு யூஎஸ்டிக்கு தான் இந்த நியூஸ். ரைட், ஸோ அது பேர் ஆகிற நியூஸுக்கு இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த இம்பேக்டோட வேல்யூ என்ன? ஆரஞ்சுனா மீடியம் இம்பேக்ட், ரெட்னா ஹை இம்பேக்ட், yellowனா லோ இம்பேக்ட். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே பார்க்கலாம். அப்புறம் வரப்போகிற ரிசல்ட் இதில் வரும், என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் வரும், ப்ரீவியஸாக என்ன ரிசல்ட் இதில் வரும். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, யூஎஸ்டியோட கோ பிபிஐ, யூஎஸ்டியோட கோ ரீட்டைல் சேல்ஸ் மந்த் ஆன் மந்த், யூஎஸ்டியோட எம்பயர் ஸ்டேட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், யூஎஸ்டியோட பிபிஐ மந்த் ஆன் மந்த் ரீட்டைல் சேல்ஸ், எல்லாமே பிக் 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 பிக். ஓகே, இங்கே வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் வந்திருக்கு. இதுக்கு நாள் ஒரு விஷயம் நடந்துச்சு. யூஎஸோட சிபிஐ இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நான் சிபிஐ பற்றி பேசினால இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் ரெட்ல இருக்கு, ஹை இம்பேக்ட் நியூஸ். பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆக்சுவலி ட்ராப்பிங். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ட்ராப் பண்ணுது, ஃபோகாஸ்ட்லேருந்து ட்ராப் பண்ணுது. ஸோ அப்படின்னா இங்கே இன்வெஸ்டர்ஸ் வந்து சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு பாதகமாக இருக்கும். ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து யூஎஸ்டியோட லயஸ் பண்ணுறது குறைச்சிப்பாங்க. ரைட், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். பட் பிகினர்ஸ், those who don't know anything about this, I'm explaining. Okay, ஸோ ஜிபிபிக்கு கிளைமன் கவுண்ட் சேஞ்சுனா இது வந்து ஜிபிபியோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிசல்ட். கிளைமண்ட் கவுண்ட் சேஞ்ச், கிளைம் அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து கிளைம் எடுப்பாங்க. ரைட், கிளைமண்ட் கவுண்ட் சேஞ்ச். ஸோ இங்கே வந்து போன மாதம் 9,000 பீப்புள் மட்டும் கிளைம் எடுத்திருக்காங்க. இந்த மாதம் 15,000 எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அதை விட கூடியிருக்கு, 17,000 ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஜிபிபியோட. ஸோ இப்படி தான் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்குறது. இதுவே நீங்கள் டீப்பாக பார்க்கணும்னா யூ கேன் கோ இன்சைட் அண்ட் செக் த ப்ரீவியஸ் மந்த்ஸ். ஓகே, த ப்ரீவியஸ் மந்த்ஸ். லோ இம்பேக்ட் நியூஸ் அதை பார்த்து அதை லேர்ன் பண்ணுறது ஐம் நாட் அ பிக் ஃபேன். நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. சிபிஐனா என்ன, ஜிடிபினா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன, டீப்பாக போயிட்டு லேர்ன் பண்ணுங்க. யூ டோன்ட் ஹேவ் டு லைக் புக்கெல்லாம் வாங்கி படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இன்வெஸ்ட் சம் டைம், லேர்ன், தட்ஸ் ஆல் யூ ஹேவ் டு டூ. ஓகே, ஸோ சோஃபா ஃபண்டமெண்டலில் இவ்வளோ விஷயம் தான் இருக்குது. அடுத்தது வந்து Q&A. If you have any questions, you can ask me now, please. You have about 10 minutes before we go for a break. 6 something. So just ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. So far so good, so far you are learning something. எப்படி இருக்கு? அதாவது புதுசாக கற்றுக்குறீங்களா? இல்லாட்டி ஏண்டா இந்த செஷனுக்கு வந்தோன்னு இருக்கா?
why does news affect a currency? How to know if they will affect a currency negatively or negatively or positively? Got learned few things. And so far so positively. Okay. How do we see Forex volume between buyers and sellers? Okay. How do we see Forex volume between buyers and sellers? Okay. 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 Interesting. First, now, how do you do your pestle analysis? Done weekly, monthly, or yearly? Arjun, pestle analysis mostly it's a monthly thing. So, ஒரு ஜியோபொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. இது ஒரு ஈஸி ஆன்சர்னால சொல்கிறேன். மந்த்லி இஸ் குட், மந்த்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் சம்டைம் திங்ஸ் ஹேப்பன், லைக் ரீசெண்டாக கூட பலஸ்டீன் ஹமாஸ் வார்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து ஹெட் ஆஃப் திடீர்னு வருது. ஸோ மந்த்லி தான் பெஸ்ட் என்னை பொறுத்தவரை. இட் கிவ்ஸ் a lot of time, right? Okay, so answer to the first question. Why does news affect currency? How to know if they will affect currency negatively or positively? Okay, Yoga Nayagi. Okay, Yoga Nayagi, miss, நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். See, Thursday வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வருது. Thursday அரவுண்ட் நம்மளோட டைம் 9:30. இந்த 9:30 இங்கே தான் இருக்கு. 9:30 இங்கே தான் இருக்கு. மார்க்கெட் வந்து ட்ராப் பண்ணி தான் மேலே போனாங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி நெகட்டிவாக தான் வந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நெகட்டிவாக தான் வந்திருக்கு. பட் இனிஷியலி மார்க்கெட் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள நாங்கள் 15 மினிட்ஸுக்குள்ள போனோம்னா இந்த ட்ராப் இருக்கு பாருங்க. இவங்க வந்து ட்ராப் பண்ணி தான் மேலே போயிருக்காங்க, ரைட்? ஏன் அவங்க ட்ராப் பண்ணணும்? இந்த நியூஸ் வந்து ஆக்சுவலி நெகட்டிவான நியூஸ் தானே. ஜிபிபி இங்கேருந்து மேலே போயிருக்கலாமே, ஏன் ட்ராப் பண்ணணும்? ஓகே, கொஸ்டின், ரைட்? இப்போ பாசிட்டிவான, இப்போ நெகட்டிவ், இப்போ யூஎஸ்க்கு நெகட்டிவாக வந்திருக்கு. இப்போ யூஎஸ்க்கு நெகட்டிவானா மேலே தான் போகணும். பட் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஏன் கீழே வந்திருக்கு? கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி ஏன் நான் இதை கேட்குறேன்னா இப்பயே, பிகாஸ் யூ மஸ்ட் நோ, இங்கே வந்து ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான். ஓகே, ப்ரீ பிளான். அதே மாதிரி தான் டெக்னிக்கலும் இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ கேன் அனலைஸ் அண்ட் கம் டு அ சஜஷன். அட்லீஸ்ட் யூ கேன் கம் டு அ சஜஷன். ஓகே, 70% வில் கோ அப், 50%, 30% வில் கோ டவுன் அப்படின்னு, based on the analysis. Next part is the technical analysis. I will explain how to analyze. So இங்கே வந்து ஃபண்டமெண்டல் விஷயமும் உங்களுக்கு வந்து ப்ரீ பிளான்ல இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ்டா இருக்கு. ஃபிக்ஸ்ட் டெக்னிக்கலும் சம் லெவல்ல ஃபிக்ஸ்டா இருக்கு, ரைட்? பட் என்னத்துக்காக மார்க்கெட் வந்து கீழே ட்ராப் பண்ணுச்சு, ரைட்? ஸோ கொஸ்டின், இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ட்ராப் பண்றதுக்கான ரீசன். டு கில் எவ்ரி ஒன், ரைட்? டு டேக் எவ்ரி ஒன் அவுட், ஓ டு பேலன்ஸ் த ப்ரைஸ்,
Many reason to balance the price, confuse everyone that I'm going into sell and go for buy. இதெல்லாம் வந்து some of the reasons. Okay, so அதனால தான் நான் சொல்றேன், இங்க வந்து இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய psychologically you will have to work a lot. See, இங்க வந்து இது ரெண்டும் ஃபிக்ஸா இருக்கு, இது ரெண்டும் நீங்க 100% கரைச்சு குடிச்சிட்டீங்க. But still people fail, 90% to 95% fail. அது எப்படி பாசிபிள்? ஸோ என்னை பொறுத்தவரையில் ஒரு நியூஸ் வந்து நெகட்டிவா பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னா கேட்டீங்கன்னா, it is all pre-planned. The market will move based on the structure, number one. Second, it will move based on liquidity. எங்க liquidity இருக்கு அப்படின்ற மூவ் பண்ணும், ரைட்? ஸோ இந்த பிரேக் முடிச்சுட்டு வரும்போது நாங்க வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். Hope I am clear with you on this. Okay. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, how do we see forex volume between buyers and sellers? Mr. Siva. Okay, இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா நான் இந்த இது பாய்ப்பேன். மேக்டின்ற ஒரு விஷயம் பாய்ப்பேன். மேக்டி, மூவிங் அவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ், மேக்டின்ற ஒரு விஷயம் பார்ப்பேன். இது வந்து பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட வால்யூமை காட்டுறது. ஓகே, எப்படி பயர்ஸ் வந்திருக்காங்க, அப்புறம் எப்படி அடுத்த மூவ்ல பயர்ஸ் வந்திருக்காங்க, அப்புறம் எப்படி இந்த பயர்ஸ் சப்சைட் பண்றாங்க அப்படின்னு, அப்புறம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, செல்லர்ஸ் டேக் ஓவர். இந்த செல்லர்ஸோட மூமெண்டம் எப்படி கூடுதுன்னு பார்க்கலாம், வால்யூம். ஓகே, ஆக்சுவலி இங்க ரெப்ரசென்ட் பண்றது தான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணுது, பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, உங்களுக்கு வால்யூம்ஸ் பார்க்கலாம் இங்க. தீஸ் ஆர் வால்யூம்ஸ். நீங்க வந்து இந்த மேக்டின்னு ஒரு இது இருக்கு, MACD, மூவிங் அவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ். ஓகே, ஸோ இதுல இருந்து பார்க்கலாம். இன்னொரு இடத்துல பார்க்கலாம்னா மை எஃப்எக்ஸ் புக். ஸோ இங்க போயிட்டு நீங்க சென்டிமெண்டல் போனீங்கன்னா இங்க நீங்க பார்க்கலாம் எத்தனை பயர்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட்லி ரீட்டைல் ட்ரேடர்ஸோட இன்ஃபர்மேஷன் தான். பட் பெரிய பெரிய ட்ரேடர்ஸோட இன்ஃபர்மேஷன், பெரிய பெரிய பேங்க்ஸோட இன்ஃபர்மேஷன், அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க, என்ன லெவல்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுனா, we have to analyze the market properly from higher time frame, like monthly to weekly. இது நான் நேற்று பண்ண அனாலிசிஸ் அப்படியே இருக்கு, பட் நான் லேட்டா உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எப்படி நான் பண்ணேன், என்ன பண்ணேன் அப்படின்னு. ரைட், தீஸ் ஆர் மை அனாலிசிஸ். ஐ வாஸ் டூயிங் இட் yesterday just to show you எப்படி மார்க்கெட் மூவ் பண்ணுது, என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் பண்ணுதுன்னு. You can see here how market makes the move. So now exactly 6 p.m. Hope I'm clear, Mr. Siva. Please do let me know if you need anything else. Can we check volume in book map? Book map. Brother, what is a book map? Huh? Why is December a bad month to trade? You get very big moves. Actually, சொல்லலாம் மிஸ் யோகநாயகி. ஆக்சுவலி லைக் எப்படி சொல்றது, இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இஸ் அ டஃப் மந்த் டு ட்ரேட். ஒன் ஆஃப் த ரீசன் நான் நம்புறேன், they all have targets. These banks, they have targets, so they need to achieve their targets by year end, month end. So இங்க வந்து fourth quarter வருது, year endum வருது. So if they achieve their targets, of course அவங்களுக்கு எப்படி அச்சீவ் பண்றது targets, they need to perform, right? So if they have given $10 million to trade, if they achieve 10%, 20%, they make big money, just like that. So on the 10%, 20% big money make பண்றதுக்கு they will make big moves.
ஸோ இதுதான் நடக்குது. ஓகே, லோகேஸ்வரன் இயர்லி கேண்டில் க்ளோசிங். ஸோ கைஸ், ஒரு 1 hour பிரேக் எடுக்கலாம். Hope so far so good with you. Please use the same link. திரும்பவும் இதே லிங்க் பாவீங்க. Let's get back in. And நாங்க வந்து என்ன பார்ப்போம்னா இதுதான் நாங்க பார்க்க போறோம். Technical analysis. Introduction to price and time. Introduction to Elliott wave and by Ralph Elliott. Researched based on 100 years of data. And இதுதான் நான் உங்களுக்கு அடுத்து சொல்லி கொடுக்க போறேன். Technical analysis. It will be interesting. புதுசா பார்க்குறவங்களுக்கு நான் அதை வந்து ஸ்லோவாக தான் கொண்டு போவேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி தான் கொண்டு போவேன். புதுசா பார்க்குறவங்களுக்கு it will be very interesting for you. I assure you that. Okay, so thank you so much so far listening to me and taking in the information, and we look forward. I'm really looking forward to the next time. So next after 1 hour, and then tomorrow. Okay, so peace, thank you, we'll see you again in 1 hour. So 38 பேர் இருக்கீங்க கடைசியா. அப்போ போகும்போது 38 பேர் வாரீங்களான்னு பார்க்கலாம். Take care. Thank you. Take 1 hour break. 7 p.m. starts. Thank you. Bye. Yes, Alfred. Yes, brother. You want to ask me any question? All good, all good. Okay, brother. Okay.